இப்போ நம்ம வந்து கொல்லிமலை காட் ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க, அந்த 2 ஆர்ச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட்டு, அதை தாண்டி நம்ம காட் ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வீக் டே அப்படிங்கிறனால செக் போஸ்ட்டில் யாரும் எதுவும் செக் பண்ணல. அதாவது இப்போ நான் வந்து திருப்பூர்லேருந்து நாங்கள் காலையில் 6:30 கிளம்பினோம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் ஆகிருக்கு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. இடையில பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஸோ நார்மலாக வந்ததில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 3.5 hours to 4 hours ஆயிரும். இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இந்த கொல்லிமலைங்கிறது. பட் ஆனால் இந்த கொல்லிமலை எதுக்கு ஃபேமஸ்னால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பைக் டிரைவிங்காக தான். ஏன்னா ஹைட் வைஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொடைக்கானல் ஊட்டி அளவுக்குலாம் பெரிய ஆல்டிடியூட் வந்து ரொம்ப ஹை கிடையாது. பட் ஆனால் என்னென்னா 70, அதாவது கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான ஹேர்பின் பெண்ட் உள்ள ஒரு ரோடு. அதனால் பைக்கர்ஸுக்கு இந்த ரோடு வந்து இதில் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே அவங்க வச்சுருக்கலாம்பாங்க. ஏன்னா நானே கிட்டத்தட்ட மோர் தென் 10 years எனக்கு தெரிஞ்சே வந்து கொல்லிமலை எவ்ரி டைம் நான் பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு ரீசனால் அது கேன்சல் ஆயிரும். கொல்லிமலை இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை நம்ம ஏறிட்டுருக்கோம். நேற்று நைட்டு திருப்பூர் அந்த சுற்று வட்டாரத்துலலாம் மழை வந்து நல்லா இருந்தனால இன்றைக்கும் இங்கே கிளைமேட் வந்து அட்டகாசமாக இருக்குது. எந்த ஒரு வெயிலோ இல்லை, எதுவுமே இல்லை. இனி 70 பெண்டு ஏறணும். அதனால் ஏற ஏற இன்னுமே கிளைமேட் நல்லாயிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ தான் நம்ம வந்து 2வது ஹேர்பின் பெண்டு ஏறி இருக்கோங்க. இன்னும் 70 இருக்கும். அப்படின்னா பாருங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து 13வது ஹேர்பின் பெண்டு வந்திருக்கோங்க. இந்த டேர்னிங்ஸ்லாம் மற்ற இது மாதிரி ரொம்ப ப்ராடாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பெண்ட்ஸ் அதிகம் அப்படிங்கிறனால. அதே மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அந்த மிரர் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கார்னரில், அதுவும் இல்லை. அதனால் ஸோ நீங்கள் வந்து எல்லா பெண்ட்லேயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக திரும்புங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் எது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இதில் ஏறலாம். ரொம்ப நாளாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை வந்திருக்கேன். அது டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லாத மாதிரி கிளைமேட்டும் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் இன்றைக்கி. நேற்றும் இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு நாமக்கல் கொல்லிமலை ஏரியாலலாம். அதனால் இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க நம்மளுக்கு இன்றைக்கி. அதே மாதிரி நிறைய இடத்துல நான் என்னென்னா இந்த நாமக்கல் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த காடுகளை பாதுகாக்கணும் அந்த மாதிரியான வாசகங்கள் வந்து அங்கங்கே நிறைய போர்டு நான் பார்த்துட்டு தான் வரேன். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா இந்த குரங்குகளுக்கெலாம் வந்து ஃபுல்லாக நம்ம கொண்டு வர சாப்பாடு பிஸ்கட்டு ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது. அது வந்து தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபரை பார்க்கும்போது அவரும் இதே தான் வருத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா அதுகளாகவே போயிட்டு தேடி எடுத்தால் தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கையில் இருக்கிற ஃபுட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போகிறனால என்ன ஆகுதுன்னா அதுகளுக்கும் வந்து இந்த உடல் ஆரோக்கியம் போய் நிறைய வியாதிகள்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். நம்ம ரொம்ப சின்ன விஷயமாக தெரிஞ்சுது நம்மளுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கறது. ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் இந்த மலை பிரதேசங்கள்லாம் போகும்போது இந்த ரோட்டோரத்தில் நிறைய குரங்களை பார்ப்பீங்க, லைனாக உட்காந்துருக்கும். அதனால் நீங்கள் கொண்டு வரதை தயவுசெய்து அதுக்கு எதுக்குமே கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் குரங்கெல்லாம் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் கொடுங்க. இங்கே பாருங்கள் ரோட்டில் ஃபுல்லாக உட்காந்துருக்கு பாருங்கள். இதுகெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் வெயிட்டிங். அதனால் சரி பழங்கள் தானே ஃப்ரூட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அதை கூட கொடுக்காதீங்க. இப்போ வந்து கரெக்டாக நம்ம 35வது ஹேர்பின் பெண்டுங்க. பாதி பெண்டை வந்து தாண்டிட்டோம். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அந்த பக்கம் எல்லாமே ஒரே பனிமூட்டமாக தான் இருக்குது. எனிவே நான் ஒரு ட்ரோன் ஷாட்ஸை நம்ம ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரூட்ஸ் எல்லாம்.
கைஸ் ட்ரோன் ஷாட்டு பார்த்துருப்பீங்க. நானே எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு வியூ வந்து கொல்லிமலையில் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக இந்த மேகங்களுக்கு இடையிலேருந்து அப்படியே ட்ரோன் வர மாதிரிலாம் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அட்டகாசமாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. அது முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டில் ஏறிட்டு தான் இருக்கோங்க. இப்போ என்னென்னா ஹேர்பின் பெண்டு வந்து 56வது ஹேர்பின் பெண்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட 1000 மீட்டர் கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டில் இருக்கோங்க. இப்போ இந்த முன்னாடி போகிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கொல்லிமலைக்கு பஸ்ஸு உண்டு. அரப்பளீஸ்வரர் கோயில்னு போட்டுருந்தீங்களா, இதுதான் கடைசி ஸ்டாப்பு. சப்போஸ் உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா நான் சொல்கிறேன், அது இல்லைன்னா நீங்கள் நாமக்கல் வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொல்லிமலைக்கு இருக்குது. 70 ஹேர்பின் பெண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. கம்ப்ளீட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோளக்காடு அப்படிங்கிறதா ஒரு சின்ன கிராமம் வருங்க. இந்த ரூட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. 2 பக்கம் மரங்களும், நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம் பைக்கில். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் எண்டு பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட் இந்த கொல்லிமலை நீங்கள் ஏறும்போது கொல்லிமலை அந்த ரோடு வந்து பைக்கர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பேரடைஸ் மாதிரி. அதனால் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் அந்த ரோடை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். ட்ரோன் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க, அட்டகாசமான ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் அதையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக இப்போ நம்ம போய் ஸ்டே பண்ணுற ரிசார்ட்டோட வீடியோ வரும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சீக்கிரமே அடுத்த வீடியோவில் ஒரு யூனிக்கான ரிசார்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.